கரத்தனை இந்தியன் இளம்பெறை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். குபேர கலச அறக்கட்டளை 22வது மாதாந்திர கருத்தரங்கம், அதாவது 22வது மாதாந்திர கருத்தரங்கம். இப்ப அறக்கட்டளை நிர்வாகின்னு சொல்லலாமா? அறக்கட்டளை நிர்வாகின்னு சொல்லக்கூடியது இங்க 4 பேர் மெயினா. அதாவது ஒரு வீட்டுக்கு 4 தூண் வேணுங்களவா? 4 தூண் கண்டிப்பா வேணும். அப்பதான் அது வர ஸ்ட்ராங் ஆகும். அப்படியே மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப 4 பேர் எப்படி பாருங்களேன். அப்ப இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்படிங்கிறது 4 பேர். ஆனா ஒரு நிலவு வைக்கிறோம், வீடு பால் காய்ச்சறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு தேவைப்படும். அதாவது பொண்ணு தான் கூப்பிட்டு வச்சு அதை நிலவு வைக்கிறதுக்கும் சரி, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு தான் அதை பண்ணுவாங்க. அதை ஒரு பூஜை பண்றது எல்லாமே. அதே மாதிரி பாருங்களேன், இவங்க 3 பேர் மொத்தம் 4வது பேரா அவங்க பொண்ணா வர்றாங்க. கண்டிப்பா இந்த கருத்தரங்கம் மேலும் மேலும் வளர்ச்சி செய்யணும். அதாவது எப்படின்னா அந்த 4 பேர்த்து குடும்பத்திலையும் சரி எல்லாமே நல்ல முறையில வாழ்க்கையில செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அறக்கட்டளை நிர்வாகிகள், அதாவது எப்படின்னா காளீஸ்வரி மேடம் அவர்கள், அதாவது திரு லட்சுமணன் சார் அவர்கள், திரு பால முருகேஸ்வரர் அவர்கள், சார் குமார் அவர்கள், அனைத்து நபர்களுக்கும் நன்றி. அனைத்து சோசியர் நண்பர்களுக்கும், அதாவது சோசியர் ஆசான்களுக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை, அதாவது 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மகரம் 10ஆம் இடம் வருது. மகர ராசி 10ஆம் இடமா பேச நான் முதல்ல பேசியிருக்கேன். ஆனா அதே நேரத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடியது 10ஆம் இடம் கருமம். அதாவது ஒரு மனிதனுடைய சாதகத்துல கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதே 10ஆம் இடம் கருமம். அதாவது ஒரு மனிதனுக்கு படிக்கிறாரு, 2 கோர்ஸ் முடிக்கிறாரு, அவருக்கு 2 குடை 3 குடை திசை ஓடுது. ஆனா அந்த 10ஆம் இடம் திசை ஓடும் போதுதான் அந்த மனிதன் வாழ்க்கையில செய்கிறார். அதை நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கக்கூடியது அந்த 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானத்தை எப்படின்னா ஒரு மனிதனுக்கு கர்மாவாவே இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் அதை தேர்ந்தெடுத்திருக்குது. அந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் தேர்ந்தெடுத்து ஒரு மனிதனுக்கு ஒரு பிறக்கும் போது 2 குடை திசை ஓடலாம், 3 குடை திசை ஓடலாம், அதாவது 5 குடை திசை ஓடலாம். அப்ப இப்படி வெவ்வேறு திசைகள் ஓடும் போதும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடாது. அந்த 10ஆம் இடம் கர்மா எனும் அந்த திசை புத்தி ஓடும் போது ஒரு மனிதனுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தா அவருக்கு புத்தி வேலை செய்யும். அப்ப கர்மாங்கிற ஒரு 10ஆம் இடம் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பதான் அவர் வாழ்க்கைன்னா என்ன, நம்ம ஏன் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவுகள், அவங்களுடைய பாட்டை மூட்டை முப்பாட்டனோட அதோட அணுக்கரகம். இப்ப ஒரு சின்ன பையன் படிக்கிற பசங்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க, தம்பி இப்படி போகணும், இப்படி எல்லாம் வாழ்க்கையில செய்யணும், இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார். அவர் எப்ப கேட்பாரு, அவரு கல்யாணம் பண்ணி அவரு பசங்க பிள்ளைக்கு பெத்தப்பதான் நினைப்பார், நம்ம அம்மா அப்பா இப்படிலாம் நம்மளை வளர்த்துனாங்க, இப்படிலாம் படிக்க சொன்னாங்க, நம்ம கேட்கல, நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எப்போ வரும், அவரே மேரேஜ் பண்ணி அவரே வாழ்க்கை நடத்தும் போதுதானே தெரியும். அப்ப நம்ம அப்பா இதெல்லாம் சொன்னாங்க, நம்ம கேட்கல, அப்ப இப்ப நம்ம பிள்ளை எப்படி கேட்பான் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணங்கள் அப்பதான் உருவாகும். அப்ப ஒரு மனிதனுக்கு எந்த திசை வேணாலும் ஓடலாம். ஆனா 10ஆம் இடம் திசை ஓடும் போதுதான் அவனுக்கு நினைவுகள் வரும். எப்படி நினைவுகள் வரும், வாழ்க்கையில எப்படி செய்யணும், நம்ம பசங்க பிள்ளைல என்ன மாதிரி ரன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிறதே 10ஆம் இடம் தான். அவன் தான் அதான் கருமா. அவன் இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதத்துல பிறந்ததுக்கு அவன் கருமா அனுபவிக்கக்கூடிய எல்லையே 10ஆம் பாவம் தான். அவனுக்கு எந்தெந்த திசை வேணாலும் ஓடலாம். ஜனன காலத்துல 2 குடை திசை ஓடலாம், 10 குடை திசை ஓடும்போது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும், அதை பெரிய மனுஷன் மாதிரி பேசும். அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், என்னங்க சின்ன குழந்தை எல்லாம் தெளிவா பேசுது, அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப அறிகுறிலாம் சொல்லும். அப்ப பாருங்க அந்த சாதத்துல 10 குடை திசை அந்த குழந்தைக்கு ஓடிட்டு இருக்கும். அப்ப 10ஆம் பாவம்னா நம்ம வாங்கி வந்த வரம், நம்ம கருமா, அது நல்லதோ கெட்டதோ அந்த கருமாவை அனுபவிக்க தான் இங்க பிறந்துக்கிறோம். எப்படிங்க, அப்ப ஒரு 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனி இருக்குன்னு வச்சுங்க, தப்பா நினைக்க வேண்டாம், மூட்டை தூக்குவாங்க, கை வண்டி இழுப்புவாங்க. நான் நிறைய சாதத்தை பார்த்துக்கிறேங்க. ஒரு 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனி இருந்து சனி திசையே ஓடுனா சரி, அவர் பாத்தீங்கன்னா 19 வருஷத்துக்கு அதே தான், அதை வச்சு வெளியில வரந்துரு. நானும் கணக்கு போட்டு பாத்துக்கிறேன். அதே கைவண்டி இழுத்து இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவர் கஷ்டப்படும் போது அவருடைய கருமாவை கழிச்சுக்கிறார். எப்படிங்க, அவர் போன ஜென்மத்துல என்ன பாவம் புண்ணியம் பண்ணி வர்றாரோ அந்த கருமாவையும் கழிக்கிறார். எப்படிங்க, செவ்வாயும் சனி சேரும் போது 10ஆம் இடத்துல கஷ்டப்படுறாரு, கைவண்டி இழுக்கிறாரு, ரொம்ப கஷ்டம், மாடு மாதிரி கஷ்டப்படுறாருங்க. அந்த மாடு மாதிரி கஷ்டப்படும் போது போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி வந்தாரோ அந்த பாவமும் கருமாவும் கழியுது, அவருக்கு துட்டும் கிடைக்குது. ஆனா சனி கரெக்டா தான் துட்டு கொடுப்பார். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்க மாட்டார். ராகு போனவனா கோடிக்கணக்கில் கொடுப்பார். ஆனா சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அந்த சனியும் செவ்வாயும், செவ்வானா என்ன, உழைப்பு, அந்த தகுரியும் தன்னம்பிக்கை,
எத்தனை மூட்டை வச்சு கூட எழுதிட்டு போவாருங்க. செவ்வாய் என்ன வீரம் அல்லவா? சனி என்ன, சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு 10ஆம் இடத்துல சனியும் அந்த செவ்வாய் இருந்தா அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இது இவ்வளோ ஒரு 10ஆம் இடத்து திசை ஒரு மனிதனுக்கு என்ன கர்மா இறைவன் கொடுத்துருக்காரோ அந்த கர்மாவை அனுபவிச்சே தான் தீரணும். அவன் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நல்லா இருக்கணும்னா நல்லா இருந்தாகணும். இதுதான் அவனுடைய கர்மா. சரிங்க. லக்கணத்துல இப்ப 10ஆம் இடத்துல சூரியன் இருக்காருங்க. சூரியன் என்னங்க? அரசு அரசு சம்பந்தப்பட்டது, அரசு கான்ட்ராக்ட், அரசு இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வேலை போயிட்டு இருக்கு. அப்ப ஒருத்திட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப பாலம் வேலை செய்யறது, ரோடு கான்ட்ராக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு அங்க அங்கீகாரம் பெற்றது ஒரு நபர்கிட்ட, தனிப்பட்ட நபர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க தான் அதை எடுத்து செய்யறாங்க. ஏன்னா அவங்க சாதகம் எல்லாமே நானே பார்த்துருக்கிறேன். அது சூரியனும் செவ்வாய் இன்வால்வ் ஆகுது. அரசாங்க சம்பந்தப்பட்டது துட்டு சம்பாரிச்சு தான் அவங்க பிழைக்கிறாங்க. இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல உயர்ந்த பதவி, தாழ்ந்த பதவி, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு கவர்மெண்ட் காசு தான் கிடைக்கும் முடிஞ்சு கவர்மெண்ட் அங்கீகாரம் கிடைக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சாதகத்துல 10ஆம் இடத்துல அப்ப சூரியன் இருந்தானா அரசு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் அந்த நபருக்கு கண்டிப்பா கிடைக்கும். 10ஆம் இடம்னு எடுத்தாலே அப்ப இந்த ஒரு மனிதனுக்கு அந்த 10ஆம் இட திசை போதுன்னா அவன் கருமாவை அனுபவிக்கிறான்னு அர்த்தங்க. அது நல்லதோ கெட்டதோ கண்டிப்பா அவர் அனுபவிக்கிறார். அப்ப சூரியன் இருக்கும்போது அரசு சம்பந்தப்பட்டது, அரசு கான்ட்ராக்ட், பிரைவேட் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் பண்ணாலும் அரசு கான்ட்ராக்ட் அவருக்கு அதிகமா வரும். அப்ப அரசு கான்ட்ராக்ட் வரும்போது அரசு சம்பந்தப்பட்டதுல நல்லா முன்னுக்கு வருவாரு. அப்ப அரசு அதிகாரி எல்லாமே தெரியும், அரசு அதிகாரி எல்லாம் ஒரு இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இது. ஒரு மனிதன் 10ஆம் இடத்துல அதாவது செவ்வாய், அது சூரியன் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அரசாங்கத்தை நாடியே போவாங்க. ஆனா அரசாங்கத்து வேலையில அவங்க இல்லை, ஆனா அரசாங்கத்தை நம்பி போவாங்க. இதே அரசாங்க வேலைங்கிறது எப்படின்னா, இதே செவ்வாய் சூரியன் நட்சத்திரம் இருந்தாலோ, சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் இருந்தாலோ 10ஆம் இடம், அதாவது 10/6 இன்வால்வ் ஆனா உயர்ந்த அதிகாரி, அரசாங்க சம்பளம் வாங்குவாரு, அரசாங்க அதிகாரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ரெண்டாவது சந்திரன். 10ஆம் இடத்துலன்னா சந்திரன் அப்படின்னா ஒரு மனோகாரகர். எப்படின்னா பல புத்தி, பல யோசனை, எதுலையுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு புடிமனம் இல்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சந்திரன் 10ஆம் இடத்துல இருந்தா அப்படி அவங்க கர்மா வல்லவா, கர்மாவை அனுபவிக்கத்தானே இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல பிறந்துக்கிறாங்க. அப்ப கர்மாவை அனுபவிக்கும் போது போன ஜென்மத்துல என்ன பாவம் புண்ணியம் பண்ணி வராங்களோ அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த 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 பிறப்புல ரகசியம் அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போது 10ஆம் இடத்துல சந்திரன்னா குழப்பம், ஒரு நிம்மதியா வாழ முடியாதுங்க. ஒரு புத்தி ஒரு யோசனை. இப்ப விவசாயம் பண்றவங்க பாருங்க, விவசாயம் பண்றவங்களாம் தெளிவாவே பேச வராது. இப்படி ஒண்ணு பேசுவாங்க, அப்ப ஒண்ணு பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா நான் பார்த்த சாதத்துல அவர் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. விவசாய சமயத்துல பாத்தீங்கன்னா எந்த புரோசனம் இல்லைங்க. அவரு அலையிறாருங்க, மம்பாடு படுறாருங்க, கஷ்டப்படுறாருங்க. ஆனா கடைசியில கூட்டி போட்டு போறா ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவர் வேற வேலையும் போய் பார்க்க முடியல, இதைத்தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப 10ஆம் இடத்துல சந்திரன் தான் விவசாயம் சம்பந்தப்பட்டது, கேட்டரிங், பால், தண்ணி வியாபாரம், உணவு சம்பந்தப்பட்டது. சந்திரனா அப்படின்னா போக்குவரத்து துறை. இப்ப எப்படின்னா அந்த டிராவல்ஸ் வச்சு ஓட்டுறாங்க பாருங்க, அவங்க சாதத்துல நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 5 வண்டி 6 வண்டி டிராவல்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேர்ல ஆசி இருக்குது, டிரைவர் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாருங்க அந்த ஒவ்வொரு சாதகத்திலையும் ஒரு மாதிரி. ஒரு மனிதன் சாதத்துல 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கானா டிராவல்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்குது. பாருங்க இன்னொன்னு பாருங்க, சரமா சிரமா உபயமா, நீர் ராசி எடுத்துக்கூடாது. சரம் சிரம் உபயம். இப்ப அந்த சரம் லக்கணமா விழுந்தவங்க டிராவல்ஸ் வச்சுக்கிறாங்க. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. டிராவல்ஸ்னா போக்குவரத்து வண்டி, இப்ப டிராவல்ஸ் சொந்தமா வச்சு ஓட்டுறது. இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களாம் பாத்தீங்கன்னா 150 லாரி வச்சுக்கிறாங்க, 5 பஸ் வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய இன்வால்வ்லாம் இருக்கிறாங்க. நம்ம அதை பப்ளிக்ல பேச முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த 10ஆம் இடத்துல சந்திரன் போது ஓடுகாலி அப்படி சொல்றது, ஸ்பீடு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறவங்க சம்பாதிப்பாங்களா சம்பாதிக்க மாட்டாங்களா கேள்வியாதான். 10ஆம் இடத்துல சந்திரன் தொழில் அவன் கர்மாவா ஏத்து அவங்க செய்யறாங்க. டிராவல் சம்பந்தப்பட்டதுல சம்பாதிக்க முடியுமா முடியாதா கேள்வியாதான். அப்ப அவங்க சாதத்துல பார்க்கணும். 10ஆம் இடத்துல சந்திரன் ஓடுது, சந்திரன் இருக்கு, ஆனா திசை வெவ்வேறு திசை ஓடுது. அவங்க டிராவல்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஐயா நீங்க இப்ப 4 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் வரவுக்கு செலவுக்கு கரெக்டா தான் இருக்கியா, கௌரவமா நீங்க டிராவல்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறீங்க இப்படிதான் சொன்னா அவங்க ஆமா அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு, வேற வழி இல்ல, போட்டிதான் ஆகணும், இதை விட்டா எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே டிரைவர் ஆனே, வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், ஐடிக்கு போனேன், இப்ப நான் சொந்தமா வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன், வேற எந்த தொழிலுக்கும் போக முடியாதியா அப்படின்னு சொல்றாங்க. இது 10ஆம் இடத்துல சந்திரன் தான் கர்மா. இப்ப பால் வியாபாரம்னா பாருங்களேன், இந்த பால் வியாபாரம் பண்ணவங்க அவங்க விட்டுட்டுலாம் வர முடியாதுங்க. எந்நேரம் பாத்தீங்கன்னா 4 மணி 3:30 மணிக்கு எந்திரிப்பாங்க, பால் வாங்க,
பால் போய் கறப்பாங்க, பூரா போய் கறந்துட்டு வந்து வீடு வீடா இப்போ டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிட்டியில் கொண்டு ஊற்றிட்டு வருவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. மதியானம் வந்து தூங்குவாங்க. ஆனால் பாருங்க, வட்டிக்கு ஃபைனான்ஸ் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. நான் கூட சொல்லுவேன், ஏயா அதை விட்டுட்டா வேற தொழில் பாருயா, ஏயா இதே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, இதை விட்டுட்டு நான் வர முடியாதுங்க. ஏன்னா வேற எனக்கு என்ன தெரியும் நான் செய்யறதுக்கு. பாருங்களேன், அந்த 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சில பசங்க, சின்ன பசங்க சாதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பா நீ என்ன கேட்டரிங் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆமாங்க, நான் கேட்டரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேட்டரிங் சம்மந்தப்பட்டது படித்து கண்டிப்பாக அவங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சாதகம் பார்க்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டரிங் படிக்க சொன்னேன், படித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அவர் சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு கரூரில். நல்ல வியாபாரம் ஆகுது. அவர் பாருங்க, கஸ்டமர் எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமரை தாட்டி விட்டுருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி சந்திரன் 10ஆம் இந்த இன்னொன்னுங்க, 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் திசை எப்போ வருதுன்னு பார்க்கணும். அப்பதான் அவங்க கர்மாவை கழிக்க முடியும். ஏன்னா 2க்கு 3 கூடிய திசை வேறு திசை ஓடினாலும் வெவ்வேறு தொழில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 10 கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த திசை வரும்போது அந்த அந்த இடத்துல வந்து லாக் ஆகுறாங்க. அந்த தொழில் தான் அவங்க பண்ணி அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்க, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குங்க. செவ்வாய் என்னங்க, நிலம் சம்பந்தப்பட்டது, புரோக்கரின் கமிஷன் ஏஜென்ட் பாருங்க, நிலம் வாங்கி விற்கிறது. அப்ப இந்த புரோக்கர் சம்பந்தப்பட்டது பூராமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பாருங்க, செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் இடத்துல இருந்து 6 கூடிய நட்சத்திரம் தான் போலீஸ் ஆஃப் சர்வீஸ். அதாவது ஊனிப் ஆஃப் சர்வீஸ்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, உயர்ந்த பதவி, உயர்ந்த அதிகாரியா இருக்கிறது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அப்ப அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து இன்னும் பாருங்க, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும், சரராசியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா போலீஸ் சம்பந்தப்பட்டது, யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. சரி, 10ஆம் இடத்துல சந்திரமா இருந்து அது வந்து ராசியா இருக்குன்னு வச்சுங்க. இப்ப பழனி மலையெல்லாம் போனா எல்லாத்தையும் வாட்ச், எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, வாட்ச்மேன். அதை வாட்ச் பண்ணி கேட்கும்போது என்னமாங்க, நாங்களே ரொம்ப வருஷமா இங்கே தான் டியூட்டி பார்க்குறோம், வேற எந்த கோயிலுக்கு எங்களை மாத்துறது இல்லை, நாங்கள் எங்கேயும் போறது இல்லைங்க. ஏன்னா அவங்க லக்கணம், அவங்களுடைய லக்கணத்துல ராசியை பார்த்தா சிரமம் வரும். அப்ப ஒரே கோயிலில் டியூட்டி பார்க்குறாங்க, அப்படியே இருக்கிறாங்க, காலத்தோட்டிட்டு இருக்காங்க. உபயம்னு பாருங்க, உபயத்துல வந்து இப்ப செவ்வாய் இருக்காருன்னா இங்க டியூட்டி மாத்துவாங்க, அங்க மாத்துவாங்க, ஊரா போறாங்க, ஊரா வர்றாங்க. உபயம்னா என்னங்க, போயிட்டு வர்றது. அதே சரம்னா போயிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்பு. நீர் ராசிக்கு அது ஒரு அமைப்பு வராதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அப்ப 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது யூனிஃபார்ம், வீரியம் அந்த மாதிரி சர்வீஸ் சம்பந்தப்படுது. ராணுவம் சம்பந்தப்படுது. இப்ப ராணுவத்துல ஒருத்தர் ஒர்க் பண்றாருங்க, எப்படிங்க, சனி நட்சத்திரங்க, அவர் டியூட்டி ராணுவம் மட்டும்தான். ராணுவத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாருங்க, ராணுவத்துல தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசம் ரிலீவ்ல வருவாரு, போவாரு. ஆனா அவர் வேற எந்த இதுக்கும் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் நான் இங்கதான் இருக்குங்கிறார். ஏன்னா இந்த உணர்த்தது, நீ இப்படிதான். பாருங்க, நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர் இருக்கிறோம், எத்தனையோ பேர் நபர் இருக்கிறோம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அரசாங்கம் எல்லாமே இருக்கு. ஏன்னா இதை எல்லாமே வழி நடத்துறது 9 நவக்கிரகம் தாங்க. மனிதனாலலாம் இயங்காது, மனிதனால எதுவுமே முடியாது. 9 நவக்கிரகம் வழி நடத்துது. இப்ப கவர்மெண்ட் சமாதானம் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் தான் சரி, அந்த டிபார்ட்மெண்ட்ல 9 நவக்கிரகம் ஒரு மனிதனை ஈக்குது. அவர் அந்த டியூட்டில இருந்து வேலை பார்க்கறாரு, ஒர்க் பண்றாரு. இது வந்து 9 நவக்கிரகத்தோட வேலை. சரிங்க, 10ஆம் இடத்துல வந்துங்க புதன் இருக்கார். புதன் என்னங்க, பேங்க் சம்பந்தப்பட்டது, ஆசிரியர் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டு படிக்கிறது, கணக்கு வழக்கு. அதுலயும் பாருங்க, இப்ப செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நிலம் சம்பந்தப்பட்டது, புரோக்கரிங் சம்பந்தப்பட்டது பண்ணலாம். அதை சம்பந்தப்பட்டது பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதே நேரத்துக்கு புதன் வந்தாலே, புதனும் அதே மாதிரி தாங்க, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, வியாபாரம், நிலம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி அது வந்து புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சு திறமைங்க, ஒன்றும் கொண்டு போக மாட்டாங்க. நீட்டா போவாங்க, நீட்டா பேசுவாங்க. வார்த்தை, இந்த இடம் இங்க இருக்குது, இந்த பத்திரம் இங்க இருக்குது, இந்த பாண்ட் இருக்கு, இவ்வளவு வில்லங்க இருக்கு, இதை தாங்க சொல்லுவாங்க. ஆனால் அமௌண்ட் வந்துருங்க. அப்ப எப்படிங்க புதன்னா எப்படிங்க? அப்ப அந்த புதனை நான் சொல்லுவேன், வியாபாரம் பண்றவங்க, டாக்குமெண்ட் வச்சு வியாபாரம் பண்றவங்க, புதனுக்கு அது விஷ்ணு பகவான் நாராயண பெருமாளை நீங்க வழிபடுச்சுட்டு உங்களுக்கு வந்து புதன் நல்லது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து புதன் இருக்காரு. புதனுக்கு அதிதேவே விஷ்ணு பகவான், நாராயண பெருமாள். அப்ப நாராயணக்கு வழிபடுச்சுட்டு இன்னும் நீங்க மேலுக்கு இந்த தொழில இதுல நல்ல முறையில முன்னுக்கு வருவீங்கன்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து நாராயணன் வழிபாடு வச்சுட்டு வருவாங்க, நல்லா இருக்குதுன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஆசிரியர் சம்பந்தப்பட்டு சரி, பேங்க் சம்பந்தப்பட்டு, பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அதை செய்யறாங்க. வெவ்வேறு தொழில் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒரு நபர் பாத்தீங்கன்னா 3 தொழில் 4 தொழில் பண்ணிருக்காரு. கடைசியில் புதன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த புதன் திசை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர் கமிஷன் சம்பந்தப்பட்டது. இப்ப ஒருத்தர் வந்து ஆசிரியர் படிச்சிருக்கிறாங்க, வேலையே இல்லாம இருக்குங்க.
ஆனா பாத்தீங்கன்னா 29 வயசு 31 வயசுல அவங்களுக்கு வேலை கிடைக்குதுங்க. எந்த திசை வருது? 10ஆம் இடத்துல வரும்போது அந்த புதன் வரும்போது அவன் வேலை கொடுத்துறாரு. ஆசிரி சம்பந்தப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு சாதகத்திலையும் ஒவ்வொரு சில 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 பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்ப 10ஆம் இடத்துல புதனும் அந்த மாதிரி இருக்கு. அதே 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு. குரு என்னங்க தெரியுங்களா? ஆசிரி சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம சோதிடத்துல பாத்தீங்கன்னா குருமார்கள் எவ்வளவோ குருமார்கள் இருக்காங்க. பெரிய பெரிய முக்கியமான குருமார்களுக்கு இந்த சாஸ்திரத்துல இந்த சோதிட சம்பந்தப்பட்ட எவ்வளோ பேர் இழந்தவங்களும் உண்டு, எவ்வளோ பேர் சம்பாரிச்சவங்க உண்டு. இதவே அந்த அந்த இருக்கிற அந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது அது என்னென்னமோ தொழில் பார்த்தாலும் அங்க ஆசிரியர் சம்பந்தப்பட்டதோ இல்ல அந்த சாதகம் சம்பந்தப்பட்டது படிக்கிறதுக்கோ நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்குது. அந்த 10ஆம் இடம் திசை ஓடுது. ஒன்று புதன் திசை ஓடுது. புதன் புத்தி அந்த இடத்துல எத்தனை பேர் சாதகம் படிக்க வர்றாங்களோ அத்தனை நபரை போய் பாருங்க. புதன் திசை ஓடும், புதன் புத்தி, புதன் அந்தரம். இல்ல அதே நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருப்பாரு. அதே நேரத்துக்கு 11 கூட 2ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த மாதிரி சாதகம்லாம் பார்த்தா அவங்க சாதகம் படிக்க வந்திருப்பாங்க. கேள்வி கேட்கறாங்களே, எங்க எனக்கு சாதகம் வருமா? அப்ப பாருங்க, நான் எடுத்தோடனே 10 கூட ஒன்று பார்ப்பேன். 10 கூட எங்க இருக்காரு? 2 கூட எங்க இருக்காரு? அப்ப 11 கூட 5ஆம் இடத்தையும் பார்க்கலாம். 5ஆம் இடத்துல வந்து 10 கூட உட்காந்தா மெயினான எதை எப்படி சொல்றது, இந்த சாதகம் சொல்லிட்டே அவங்க பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் சில பேர்த்த போய் இருக்கு, என்னங்க நீங்க பப்ளிக்லேயே வெளியிலேயே வரல, சாதகம் மாணவருக்கு சாதகம் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா, ஆமாங்க நான் ஓரையிலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவருக்கு பாருங்களேன், அந்த 10ஆம் இடம் வேலை செய்து புதனும் வேலை செய்யும் போது அந்த மாதிரி ஒரு தொழில் எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்க பப்ளிக்ல வாங்க, நாங்களாம் போறோம்ல, சில மேடையெல்லாம் நீங்க வந்து பேசுங்க, இன்னும் ரீச் ஆகும், உங்களுக்கு நபர் அதிகமா வரும்னு சொல்லுவேன். வர்றேங்கிறாங்க, ஆனா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த குரு 10ஆம் இடம் போது குருமார்களை ஆக்கிருது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் அவங்களை குருவாவே ஆக்கிருது. அப்படிங்கிற மாதிரி அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பேங்க் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் நான் சாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கு. பார்த்தீங்கன்னா அமைதியா கரெக்டான பேச்சு, ஹார்டானதெல்லாம் பேச மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அமைப்பு 10ஆம் இடத்துல குரு இருக்கு, நல்லதே நடக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஈஸ்வரன் கோயில் பசுதீஸ்வரர் அலங்காரவள்ளி சவுந்தரநாய் கோயிலில் போய் பாருங்க. அந்த கோயிலில் கடை வச்சுக்கிற அத்தனை பேருக்கு பார்த்துங்க 10ஆம் இடத்துல குரு இருக்குதுங்க. குரு திசை ஓடுதுங்க. பார்த்தீங்கன்னா அந்த குருமார்களோட அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க சாதத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு இவ்வளவுதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகுது. அப்புறம் 10ஆம் இடத்துல வந்துங்க சனி பகவான் இருக்காரு. அப்ப அந்த 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் என்ன பாருங்க, சுக்கிரன் சம்பந்தப்பட்டது திரைப்படம் சம்பந்தப்பட்டதுல, கதை வசனத்துல வெவ்வேறு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆசிரியரா இருக்காங்க, வெவ்வேறு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சாதகம் பார்க்க வரும்போது நான் சொல்லுவேன், என்னங்க உங்களுக்கு ஒரு கண்ணோட்டமே இந்த தொழில் இங்க வேலைக்கு இருக்கிறீங்க, தொழில் பார்த்துருக்கிறீங்க, உங்களுடைய கண்ணோட்டமே வேற வேற இருக்கு. என்னங்க சாமி பாருங்க, சுக்கிரன் திரைப்படம் சம்பந்தப்பட்டதுக்கு போலாமா, கதைவசனம் போலாமா, கேமராமேன் போலாமா, எப்படிங்க 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது திரைப்படம் சம்பந்தப்பட்டது. இதே 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அந்த மாதிரி நபரை நான் நிறைய பார்த்துக்கிறேன். திரைப்படம் சம்பந்தப்பட்டதுல கதை எழுத போலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகுதுங்க. அப்ப 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அந்த சுக்கிரன் வரும்போது அதே மாதிரி தான். ஏன்னா அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும் போதுங்க அவங்களுக்கு எண்ணமே இதே தான், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. தன்னுடைய வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, குழந்தை குட்டியை ரன் பண்ணுவாங்க. ஆனா எண்ணங்கள் பூராமே திரைப்படத்துக்கு போகணும், நான் ஜெயிச்சிருவேன், திரைப்படம் சம்பந்தப்பட்டதுல போனா நல்லா இருக்கும், நான் கேமரா பேனா பண்ண போறோம், இந்த மாதிரி வந்து அந்த எண்ணமே தான் அவங்களுக்கு இருக்கும். பாத்தீங்களா, பாதி உழைப்புல ஒர்க் பண்றதுல இருக்கும், மீதி பூரா இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் இருந்தாலும் அழகு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றதுன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 2 பேர் லாட்ஜ் வச்சுக்கிறாங்க, உல்லாசம் சம்பந்தப்பட்ட கேளிக்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் வந்து சுக்கிரன் வந்து 4 கூட இடத்துல இருக்கு. வீடும் அது மாதிரிதான், பங்களா நல்ல முறையில கட்டி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அப்ப இப்ப இன்னொன்னுங்க, ஒரு மனிதன் வந்து இப்ப ஒரு 4ஆம் இடம்னு வச்சுங்க, 4ஆம் இடத்துல வந்து இப்ப சுக்கிரனை குரு பார்த்தாலோ செவ்வாயை குரு பார்த்தாலோ, அதாவது குரு பார்க்கும்போது இடம் வாங்கலாம்னு நினைச்சாலுமே துட்டு வந்து சேர்ந்துருங்க. ஏதோ ஒரு வகையில வந்து குறைஞ்ச 10 லட்சம் 5 லட்சம் என் காசு இருக்குங்க, வட்டி கம்மியா கொடுங்க, 5 வருஷம் திரும்பி கொடுங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது அமௌண்ட் வந்துருது, நிலம் வாங்கிடுறாங்க. ஆனா சில சாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனை குரு பார்க்குதுங்க. ஆனா வீடு கட்ட பாலக்கால் போடுறதுக்கு என்ன கேட்பாங்க, காசு அமௌண்ட் கம்மியா தான் இருக்குங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி தான் பிளான் போட்டு தர்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குரு பார்க்கறதுனால பணம் அமௌண்ட் வந்துருதுங்க, வந்துட்டு நீட்டா வீடு கட்டி இருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி 4 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்மியா வாங்கிக்கிறங்க. இது அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் போது கண்டிப்பா உல்லாசம் சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்து சுக்கிர திசை வந்து வச்சுக்க, கண்டிப்பா அந்த 20 வருஷ காலத்துல வந்து வீடு கட்டுவாங்க, கல்யாணம்,
என்ஜாயா, ஏசி காரு, உல்லாசம், சந்தோஷம் வருமா. அந்த 20 வருஷ காலம்னா 20 வருஷ காலம்னா 20 வருஷம் அப்படி நடக்க முடியாது. ஏன்னா புத்திக்கு தகுந்த மாதிரி மாறும். கஷ்டம் வரும், நல்லது கெட்டது வரும். ஆனா அந்த 20 வருஷ காலமும் என்ஜாயா இருப்பாங்க. அப்ப இந்த பப்ளிக்ல அவங்க சொந்த பந்தம் பப்ளிக்ல போய்ங்கன்னா என்ஜாயா, ஜாலியா, அந்த மான மரியாதையோட கௌரவமோட வாழ்வாங்க. 10ஆம் இடத்துல இருக்கணும். அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நல்ல நட்சத்திரத்துல இருக்கணும். என்னங்க 12, 6, 3, 8, 12 நட்சத்திரத்துல இருந்தா அவ்வளவுதான், ரொம்ப கீழே போயிடும். சுக்கிரதசை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் பார்க்கணும். குரு பார்வை இருக்கா என்ன மாதிரிங்கிறத அதையும் பார்க்கணும். 2வது 10ஆம் இடத்துல சனி இருக்குங்க. சனினா பாருங்க, சனினா நாயகாரகன், உழைப்பாளி, உழைக்கிறவங்க. இப்ப ஒரு 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் கிடையாதுங்க, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாதுங்க. எப்படிங்க? சனி பகவான் வருது பாருங்க, அவர் ராசியிலோ லக்கணத்துல வரும்போது, அதாவது 12ஆம் இடத்துல ராசிக்கு 12லயோ லக்கணத்துக்கு 12ல வரும்போதே அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். ராசிக்கு 12ல வரும்போது 7.5 ஸ்டார்ட் ஆகுதுங்களா. இப்போ 30 வருஷம் முடிஞ்சு வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. இது நிறைய சாதத்துல பார்த்துக்கிறேங்க. 30 வருஷம் நல்லா என்ஜாயா இருப்பாங்க. நான் நல்லா இருக்கும்போது நான் சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் பார்த்து, அதாவது எப்படின்னா புண்ணியம் பண்ணுங்க. இந்த சிவன் கோயிலை சுற்றி உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் சாதம் வாங்கி கொடுங்க, சாப்பாடு, தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நல்லா இருக்கும்போது இதை செய்யுங்க. அடுத்து 30 வருஷம் திரும்ப சனி பகவான் வரும்போது உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். ஆனா நீங்க தீமை பண்ணிக்கிட்டே இருந்தா வந்து அவர் தாக்க ஆரம்பிச்சாருன்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா நீங்க என்ஜாய் இருந்துட்டீங்க. இனி வந்து கொஞ்சம் இதை செய்யுங்கன்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு சாதகம் சொல்லி முடிச்சோன்னே இதையும் சொல்லிடுவேன். சரிங்கம்பாங்க, ஆனாலும் செய்ய மாட்டாங்க. அப்ப அதே பாருங்க, சனி இருக்கும்போது எப்படின்னா நாயகாரகன், வேலை, உழைப்பாளி, உழைப்பு சம்பந்தப்பட்டது, மந்தகாரகன், சுறுசுறுப்பா இருக்க முடியாது, எல்லாமே சாப்பிட்டா மாறுங்க. 30 வருஷம் நல்லா இருப்பாங்க. அவர் வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கஷ்டப்படுவாங்க, இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியில வரும்போது என்ன சொல்றதுங்க, ரோட்டுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுங்களேன். வாழ்ந்தவங்க அப்படி வந்தா என்ன நிலைமையாகும் பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 10ஆம் இடம் அதுவும் வந்து அப்படி வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட முடியாது. ஒவ்வொரு சாதகத்தை பொறுத்து கணக்கு இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நல்ல நட்சத்திரத்துல இருக்கணும். நல்ல நட்சத்திரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாருங்க, திரிகோணம் கேந்திரம், திரிகோணாதிபதி நட்சத்திரம் இல்ல கேந்திராதிபதி நட்சத்திரம் இருந்தா அந்த பழைய வாழ்க்கை அப்படியே ரன் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே பாருங்க 3, 6, 8, 12 நட்சத்திரத்திலே இந்த மாதிரி வித்தியாசனத்துல சனி வர போறாரு அப்படின்னாலே பிரச்சனையை சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன்கிட்ட போய் சாதம் பேசிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வர 30 வருஷம் கொஞ்சம் சரியில்லாம சுமாரா தான் போங்க, நீங்க பார்த்து சூதானம் போய்க்குன்னு அவங்க கேட்பாங்களா? நம்மளை லூசுவாங்க, இவரெல்லாம் ஒரு சோசிக்காரரா, நான் எவ்வளவு ஒரு என்ஜாயா போயிட்டு இருக்கிறேன், என்ன போய் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சனி ஆரம்பிக்கும் போது, சனி அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துலயோ லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே குரங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தான் வருவாங்க தேடிக்கிட்டு, ஐயா என்னங்கய்யா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எங்களுக்கு புரியல, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிச்சு, வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை கொடுத்துரும். அப்ப 12ஆம் இடத்துல அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து சூதனமா. அப்ப அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்குது, அந்த மனிதனோட சாதத்துல அந்த சனி வரும்போது அந்த கர்மாவை கண்டிப்பா அதை தாக்கும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்க, 10ஆம் இடத்துல ராகுபவன் இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகுபவன் இருக்கும்போது எப்படின்னா, 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பிரம்மாண்டமா இருப்பார். நல்லா செஞ்சுட்டு இருப்பாரு, நல்லா ஒர்க் போயிட்டு இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தொழிலை மாத்துவாருங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் பார்த்த சாதகத்துல 10ஆம் இடத்துல ராகு இருக்கு, ராகு திசை ஓடுது, அவங்க ரயில்வேல ஒர்க் பண்றாங்க, ட்ரெயின் சம்பந்தப்பட்டது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல. நம்ம ஸ்டேட்ல இல்லைங்க, நம்ம தமிழரே வெவ்வேறு ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வேல ஒர்க் பண்றாங்க. எப்படி 10ஆம் இடத்துல ராகு, அப்ப ராகு எப்படின்னா 10ஆம் இடம் கர்மம் ஆரம்பிச்சிருச்சா, அப்ப 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த ரயில்வே ஒர்க் பண்றாங்க. நம்ம ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்ல போய் நல்லா என்ஜாய் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஆத்ம திருப்தியா இருக்கிறாங்க, நாங்க ஒன்றும் கவலைப்படல, நாங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கணும், நம்ம இது கவலைப்படல, அடுத்த ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லாமே கவர்மெண்ட் நல்லா சலுகை செய்து நல்லா இருக்கிறோம், என்ஜாய் இருக்கிறோம். ஏன்னா அவரோட கர்மாவோட திசை ஓடுது, அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவர் அனுப்பிச்சுதான் ஆகணும், அவரை மாத்திலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த மாதிரி 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களோ திசை ஓடுறவங்களோ கர்மா, வெளிநாடு போறது, ஃபாரின் போறது, முஸ்லீம் நாடுலாம் நிறைய நான் போறதை நான் பாத்துக்கிறேன், நான் சாதகப்படியே. அந்த மாதிரி வந்து 10ஆம் இடத்துல ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்குங்க, எதுலையுமே வெற்றி கொடுக்கும், வெற்றி அடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப 10ஆம் இடத்துல ராகு இருக்கு, ராகு திசை ஓடுது, ராகு புத்தியோ அந்தரமோ ஓடுதுன்னா நான் சொல்லுவேன், இப்ப நீங்க உங்களுக்கு வளர்ச்சி அடைகிறீங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நீங்க எதுலையுமே ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறது போது பார்த்து வைங்க. நான் ராகு உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும், கடைசியில வந்து கொடுக்க போது பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைங்க.
முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏழை பாலங்களுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல ஒரு நாளைக்காவது ஏழைகளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஒரு அன்னதானம் சம்பந்தப்பட்டது பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரக்கூடிய கர்மா கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கு. 10ஆம் இடத்துல கேது வந்துன்னு வச்சுங்க. கேது என்ன பண்ண தெரியுமா? பெரிய லெவல்ல தொழில் பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்படியே அவர் வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்பார். நல்ல பிசினஸ் ஓடிட்டு இருக்கேன், கோடிக்கணக்கில் ரன் ஆகும் போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் வெறுத்து போய் வந்து சாதகம் பார்க்க வந்துருவார். ஏங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு, என்னன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, என் சொந்த வந்தவங்களாம் என்ன வாதிக்கிறாங்க, இந்த தொழிலை விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு பாக்குறேங்க. என்னங்க இவ்வளவு எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தை சொல்லிங்கன்னா 10ஆம் இடத்துல கேது. 10ஆம் இடத்துல கேது இருந்து திசை ஓட்டும் போது அது என்ன நட்சத்திரம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கலாம் ஒரு மனிதனுக்கு. அப்ப சரம் சிரம் எந்த இடத்துல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கலாம். அதுல எந்த முறை சரம் சிரம் உபயன்னு கணக்கெடுக்கலாம், ஆண் ராசி பெண் ராசின்னு கணக்கெடுக்கலாம். அதுலயுமே வந்து உங்களுக்கு அது பலன் வரும், அதுல பலன் வரும். அந்த பலனை எடுத்து சொன்னாலும் அவங்க ஓகே சொல்லுவாங்க. அப்ப 10ஆம் இடத்துல கேது இருக்குன்னா விருத்தியான மனநிலை, விருத்தியான எண்ணங்கள், இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும் அவங்களுக்கு. பாருங்க, போயிட்டே இருப்பாருங்க, கார்ல போயிட்டு இருப்பாருங்க. நம்ம சார் ஐயா கூட காலைல வந்தாரு, வாங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா கார் புதுசு எடுத்து வந்திருக்காரு. ஆனா அதே மாதிரி பாருங்க, அந்த பிசினஸ் பண்றவங்க 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஐயா வாங்க கோயிலுக்கு போலாம் அப்படின்னு வந்து எங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏதோ இல்லைங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்லாம் ஃபுல்லா இருக்கு, ஒன்றும் வரணும், இல்லை நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க அப்பாயின்மெண்ட் எவ்வளவு பாப்பீங்க அதுக்கு உண்டான காசு வாங்கி வாங்க போலாம் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் காசை கேட்க முடியும். சரின்னு விஐபி நம்ம கூப்பிடும்போது மறுக்க முடியல. அப்ப சொல்லுவாங்க, ரொம்ப புலம்புவாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தெரியுது, ஒண்ணுமே புரியல, எங்க ஒய்ஃபு பண்றது சரியில்லை, எங்க பசங்க பிள்ளை எல்லாமே எனக்கு ஏன்னா தொழில் நல்லா போயிட்டு இருக்குங்க, சுருக்க பாக்குது பாருங்க. கேது போன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது சுருக்க பாக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது, தற்கொலை எண்ணத்தை தூண்டுது, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுதுங்கய்யா. இப்படி எல்லாம் வந்து சொல்லும் போது எனக்கே மனசு வேதனையா இருக்கு. இவ்வளவு கோடிக்கணக்கில் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி என்னன்னா 10ஆம் இடத்துல கேது இருந்து அந்த தொழிலை வந்து சுருக்க பாக்குது, தொழிலை விட்டுட்டு வெளியேற பாக்குது. இதுதான் வந்து அந்த 10ஆம் இடத்தோட கர்மா சொல்றது. 10ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல மாந்தினாங்க நிம்மதியாவே தூக்கம் வராதுங்க. அந்த மாந்தி என்ன, மாந்திக்கு வந்து நட்சத்திரம் கிடையாதுங்க. அந்த மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப எங்க ஊர்ல நாய்க்கர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து பெரும்பாலும் பேய் ஓட்டுறதான் அவருடைய வேலை. ஆனா பேய் ஓட்டுறதான், பேய் ஓட்டுறது 4 பேய் 5 பேய்னு ஓட்டுவாருங்க. ஓட்டி அதை முடி எடுத்து கொண்டு புளியாம்பரத்துல போய் அந்த ஆணி வச்சு அடிப்பார். ஆனா அவருக்கு சாதகம் இல்லை. நான் போறப்பெல்லாம் கேட்கறது, உங்க டேட்டா பர்த் சொல்லுன்னா ஐயெல்லாம் அதெல்லாம் இல்லப்பா, என் டேட்டா பர்த்லாம் ஒண்ணும் இல்லைப்பாரு. ஆனா அவரோட மகன் சாதத்துல நான் எடுத்து 9 கூட அப்பனை பிடிச்சி, இவர் ஏன் இங்க இந்த பேய் சாமி சொல்றாரு, ஏன் ஒரு சோழி போடுறாரு, அப்ப பாத்தீங்கன்னா அமானுஷமா பேசுவாருங்க, சம்பந்தம் எல்லாம் பேசுவாங்க. உண்மையில் நடக்கும், உண்மையில் நடந்திருக்கும். அப்ப அவர்கிட்ட போய் அதுக்கு கேட்கும்போது அவர், என்னுடைய டேட்டா பர்த்லாம் எனக்கு தெரியாது தம்பி, சாதம் இல்லை, என் பையன் சாதத்தை வேணா பாருங்க. அவர் ஃப்ரீயா இருக்கும்போது நான் போய் பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல தலை மேல மாந்தி இருக்குதுங்க. மாந்தின்னு என்னங்க, அவரு நாய்க்கர். மாந்தின்னு என்னங்க, பாட்டையும் பூட்டையும் அவங்களுடைய அணுக்கரகம் பூரா அவங்க தெய்வமா வந்து பேசுதுங்க அவர் மூளையில. அவர் பாருங்க, சம்பந்தம் இல்லாம ஒரு சொல்லுவார் ஒரு வார்த்தை, அது பழிக்கும். நான் அவர்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம், நாங்கள் ஃப்ரீயாக பேசுவோம் யாரும் இல்லாத நேரம். எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க, எனக்கு தெரியாது மணி, என்ன என் மனசில் தோணுதோ நான் பேசிடுவேன். ஆனால் அங்கே அவங்க போயிட்டு வர்றவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது பழிச்சிச்சுங்கய்யா, நாங்கள் சொன்னது நான் நடந்துருச்சுங்கய்யா, இப்போ அந்த பொண்ணுக்கு பேய் காத்து கருப்பு இருக்குன்னு சொல்லி அதை ஓட்டி ரெடி பண்ணீங்க, இத்தனை நாளாக சரியா போகணும்னு நீங்கள் சொன்னீங்கய்யா, இப்போ நல்லா இருக்குது, அது பாட்டில் அந்த பொண்ணு நல்லா பசங்க முடியெல்லாம் பார்த்து ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு எல்லாமே வரக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க. அப்போ பாருங்களேன், அவருக்கு லக்கணத்துல மாந்தி இருக்குது. மாந்தி தாங்க அவருக்கு வருமானமே சேர்த்து கொடுக்குது, வருமானமே கொடுக்குதுங்க, வாழ்க்கையில் நிற்க வைக்குது. பாருங்களேன், 10ஆம் இடத்துல மாந்தி, நம்ம தப்பா எடை போடக்கூடாது. அந்த மாந்தி வந்து என்ன சொல்றது, அமானுஷம், நமக்கு கட்டு தெரியாது, நமக்கு தெரியாத குணம் நம்மகிட்ட ஒப்படைக்கும். இப்ப நம்ம ரொம்ப குழம்பி போயிருப்போம், மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கும். அது சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்னங்க, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன், அது வந்து நம்ம மைண்ட்ல கொடுக்கும், இதை சொல்லு, இதை செய்யி அப்படின்னு நம்ம சொல்லும். அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம கருமா அதை தடுக்கும். அப்ப அந்த தெய்வமே நமக்கு நல்ல வழிகாட்டும், நம்மளுடைய கருமான்னு ஒன்று வருவ, அந்த கருமா வந்து தடுக்கும். இதை பாருங்க, நல்ல ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா தெய்வம் அனுக்கிறவங்க உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டெப்பு போவாங்க, தடுக்கும், நின்றுவாங்க. ஏன்னா நின்று இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போனா இதை விட இன்னும் நல்லா பெஸ்டா நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சொன்னா நம்ம மக்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா அதை அவங்க அந்த மாதிரி பண்றவங்க, அந்த மாதிரி சாமி சொல்றவங்க, பேய் ஓட்டுறவங்களை பார்த்தா மற்றவங்க இப்போ உள்ள பசங்க பொண்ணுங்களாம் என்ன சொல்லுவாங்க, அது லூசு மாதிரி இருக்கு, அப்ப போலாம் அப்படிம்பாங்க. அது என்ன தெரியுமா, அந்த பசங்களோட பிள்ளைகளோட கர்மா அவர் சொல்றதை கேட்க கூடாம அது தடுக்குது. அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இன்னொரு 6 மாசத்துல அவங்க வருவாங்க பாரு தம்பிம்பார். ஆனா அதே மாதிரி அந்த 6 மாசத்துல அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சு வந்து உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய நவக்கிரகம், அவங்களுடைய திசை புத்தி அவங்களுக்கு அதை சொல்ல வைக்குது. இவருடைய நவக்கிரகம், இவருடைய திசை புத்தி இவரு சொல்ல வைக்குது. இதுதான் அந்த 9 நவக்கிரகத்தோட அந்த மாந்தி நின்ன, அதாவது ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல இந்த 9 நவக்கிரகம், அந்த 9 நவக்கிரகம் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். எப்ப இது என்ன சொல்றீங்கன்னா, நீங்க உங்க சாதத்தை நீங்க பாருங்க. உங்க ஜாதகத்துல திசை புத்தி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப 2க்கு 3 கூட 4 கூட திசைனா 3 6 8 பண்ணு திசைனா திசை ஓடுது. இப்ப வட்டிக்கடை சம்பந்தப்படுதுங்க. 10ஆம் இடம், அதாவது 10ஆம் இடம் 10 கூடவன் 8ஆம் இடத்துல இருந்து போய் உட்காரன்னு வச்சுங்க. 10 கூடவன் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதே 2க்கும் 6 கூடயும் சாரம் படுதுங்க. வட்டிக்கடை தொழில் தான். அதாவது மீட்டர் வட்டி, வட்டிக்கடை, வட்டி சம்பந்தப்பட்டது, வட்டிக்கு விட்டு வாங்குறது. நான் சொல்றது எப்படின்னா, லைசன்ஸ் இப்போ முறையா வாங்கி செய்யறது கிடையாது. இது வந்து எப்படின்னா மீட்டர் வட்டி, வட்டிக்கு வட்டி விடுறது. நான் நிறைய சாதத்துல பார்த்துருக்கிறேன். 10 கூடையும் சொல்லக்கூடாது, 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 2 கூடையும் பார்க்கறான். அப்ப 2ஆம் இடம்னா துட்டா பாருங்க, 8 கூடையும். அப்ப ஒரு மனிதனை வேதனைப்படுத்தி காசு வாங்குறது, ஒரு மனிதனை வேதனைப்படுத்தி காசு வாங்குறதா வட்டி, மீட்டர் வட்டி. அப்ப அதை பாருங்களே, அந்த சாதகம் உண்மையை சொல்லுதா இல்லையா? பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்க இப்ப ஒரு மெயினா ஒரு டாக்டர் வச்சு பேசுங்க, ஒரு வழியில வரக்கூடிய காசு தானே. அவங்க பில்டிங் கட்டுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, பசங்க பிள்ளைங்களை வளர்த்துறாங்க. அதான் பாருங்க, ஒரு மனிதனோட சாதகத்துல வந்து என்ன திசை புத்தி, அவர் என்ன கர்மா வாங்கி வந்து பிறக்கிறாரோ அதை இந்த பிறப்பின் ரகசியம் செஞ்சே தீரணுங்க. இவங்க கர்மா தொழில் பண்றாங்க, இவங்க நல்ல தொழில் பண்றாங்க, இவங்க பாவ தொழில் பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா. ஆனா இந்த மும்மூர்த்திகள் வேடிக்கை பார்த்து தான் இருக்கு. நவக்கிரகம் என்னென்ன பண்ணுதோ வேடிக்கை பார்த்து தான் இருக்கு. ஒரு மனிதனோட குலதெய்வமும் வேடிக்கை தான் பாக்குது. எப்படிங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போய் சொல்லுவாங்க, நான் கிடா வெட்டினேன், வருஷம் முழுது கிடா வெட்டிட்டு இருக்கிறேன், கோயிலுக்கு என்ன வேணா பண்றேன், எனக்கு என்ன கஷ்டம் தெரியலேன்னு சொல்லுவாங்க. ஏன்? குலதெய்வம் உன்னை வேடிக்கை பார்க்குது. உனக்கு குலதெய்வம் கை கால் சோத்து கொடுத்து காப்பாத்துது. உன்னுடைய கர்மாவை நீ கழிச்சாகணும். கர்மாவை குலதெய்வம் கழிக்க முடியாது. அப்ப இயற்கையாவே நீ என்ன மாதிரி கர்மா செஞ்சு வந்து அந்த கர்மாவை கழிச்சுட்டு நீ வா, உனக்கு நல்லது நடக்கும். ஆனா அதுதான் அந்த குலதெய்வம் செய்ய முடியும். ஒரு பெத்த தாயை பெத்தி வளர்த்தி படிக்க வைக்குது, அதுதான் செய்ய முடியும். அதனுடைய கர்மாவை கழிக்க முடியுமா? அது கர்மா திசை புத்தி, அதனுடைய 9 நவக்கிரகம் மூலியமா தான் நீ கர்மா கழிக்கணும். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு எங்கட சாதகம் பார்க்க அனைவருமே தெளிவா சொல்லிடுங்க. லேட்டாகிறத பத்தி நான் பாடுபடுவேன். எங்க வீட்டுக்காரமாக மணிக்கணக்கில் சாதகம் பேசுறீங்க என்னங்க அப்படிமோ. ஏன்னா வந்தவங்கள திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 6 மாசத்துல என்ன திசை புத்தி நல்லதோ கெட்டதோ நம்ம சொல்றது நடக்கணும். அதே மாதிரி அவங்க திரும்பி வந்து கேட்கணும், நீங்க சொன்னது ஓகேங்கய்யா, நடந்துச்சு, நல்லா இருக்கிறையா, ஆனா நீங்க சொன்னது சரி, நீங்க சொன்னபடி இப்ப நடந்துருச்சியா, விபத்து கண்டம் ஏற்படுச்சா. இப்ப எங்க அப்பா வந்து இப்ப ஒண்ணும் பண்ணீங்க, இன்னொன்னு சொல்ல பாருங்க, ஒரு மனிதனுக்கு 10 கோடி திசை ஓடுதுன்னு வச்சுங்க, கண்டிப்பா கருமா நடக்குங்க. இப்ப 2ஆம் இடம் தனம் குடும்ப வாக்கு, 2ஆம் இடத்துல வந்து 10 கோடி இருந்தோ திசை ஓட்டுன என்னங்க, குடும்பத்துல ஒருத்தர் இறக்க நேரிடுங்க. 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம் சொல்லக்கூடாது. அதாவது மாமனார், 3ஆம் இடங்கிறது மாமனார் வீட்டுல மாமனார் ரத்த சம்பந்தப்பட்ட இறப்பு நேரிடுங்க. 10 கோடி வேணா. 10ஆம் இடம்னா பங்கமா. அதே 4ஆம் இடம் பாருங்க, 4ஆம் இடத்துல வந்து 10 கோடி உட்காந்து திசை புத்தி ஓடா 4ஆம் இடம். அம்மா சின்னம்மா பெரியம்மா வகையில ஒரு இறப்பு கண்டிப்பா நேரும். நீங்க இளவு போயிட்டு வந்தீங்கன்னா ஆமாம்பாங்க. ஒரு 10 கோடி திசை ஓடுன்னு வச்சுங்க, அந்த திசை முடிவுல 4-5 தடவை நீங்க பெரிய காரியத்துக்கு போனோம்னா கண்டிப்பா ஆமாங்க நாங்க போயிட்டு வந்தோம். என்ன 10ஆம் இடம் அல்லவா. இதே 5ஆம் இடம் சொல்லக்கூடாது. 5ஆம் இடத்துல 10 கோடி திசை ஓடினா அது குழந்தைகள் சொல்லக்கூடாது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தையும் சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடியது. குழந்தைகளை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நம்ம குழந்தைகளையாவது அந்த 10 கோடி யாரு திசை ஓடுதோ அவங்க குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா வண்டி போகும்போது ஒரு விபத்து கண்டு நடக்கும். அதை படம் 6ஆம் இடங்கிறது வந்துங்க, 6ஆம் இடத்துல நோய், கடன், எதிரி அப்படி சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுல அந்த 10 கோடி திசை சரிங்க, கடன், எதிரி, நோய், அப்ப நீங்க எதுலையும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல வந்து 10 குடையவன் தான். இங்க பாருங்க, 10 குடையவன் திசை 7ஆம் இடத்துல இருந்தா மனைவி வந்த தாங்க அவருக்கு வாழ்க்கையே. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா 2 கோர்ஸ் முடிச்சிருப்பாரு, வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு, ஏன்னா படிச்சு என்ன செய்வாரு, வேலை கிடைக்கணும், என் படிச்ச படிப்புக்கு வேலை வேணும், அப்பதான் சம்பாதிப்பேன்னு பாரு. வேற எந்த வேலைக்கும் அவர் போக மாட்டாருங்க. வீட்டுல அம்மா அப்பா சம்பாரிச்சு போடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்ப அம்மா அப்பாவும் புலம்புவாங்க, என்னங்க இப்படியே இருக்கிற அந்த பையன் அப்படின்னா, அம்மா கவலைப்படாத, இந்த 7ஆம் இடத்துல 10 கூட இருக்கிறான், இந்த பையன் என்னைக்கு ஒரு மனைவி தாலி கட்டுறாரோ அன்னைக்கே அந்த மகன் செல்வாக்கார இருப்பான். ஏன்னா அந்த மனைவி நான் வந்த நேரம் தான் நீ இப்ப பணக்காரன, நீ வசியான சொல்லணும்லவா. அதாவது
அந்த 10ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடத்துல 10 குடை இருக்கும்போது மனைவி வந்த முன்னாடி நல்ல ஒரு அமைப்பு, நல்லா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்க. அதே அதாவது 7ஆம் இடம் 8ஆம் இடம் முதல்ல 8ஆம் இடத்துல 10 குடை வந்தா அதான் பாருங்க இந்த வட்டி கடை சம்பந்தப்படுது, இந்த மீட்டர் வட்டி அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு அது இருக்கு. 9ஆம் இடத்துல 10 குடை. 9ஆம் இடத்துலனா பங்காளி வகையிலைங்க. பங்காளி வகையில கண்டிப்பா ஒரு பங்கம் ஏற்படும். அப்ப பங்காளி வகையில ஒரு இறப்பு நேரிடும். 10 குடை 10 குடையவன் 9ஆம் இடத்துல போய் திசை ஓடும்போது நான் சொல்லிடுவேன், உங்க பங்காளி வீட்டுல யாரப்பா சீரியஸா இருக்கு, என்னப்பா ஒண்ணு இந்த மாதிரிங்க எங்க பாட்டன் வயசானவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்குப்பா, அது கொஞ்சம் புட்டுன்னு போயிடும், இந்த மாதிரி டயத்துல போகும் அப்படின்னா அதே மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லப்படுது தகப்பசாம். 10ஆம் இடத்துல ஓடக்கூடாதுங்க. 10ஆம் இடம்னா மாமியாராச்சா, நம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார், நம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது மாமியார். அப்ப அந்த 10 கூடவே 10ஆம் இடத்துல இருந்தே திசை புத்தி ஒண்ணா மாமியாரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல போறது, அதாவது வயசானவங்களா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஏன்னா இப்பெல்லாம் இப்போ மாமியா இருக்காங்கன்னா மருமகள்லாம் யாருங்க பீ மூத்திரத்தை அள்ளி பார்த்துங்க அப்படிலாம் யாருமே கிடையாது. டக்குன்னு போயிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா தனி ரூம் மூடி போட்டுறாங்க. இப்போ எங்க அம்மாவை அப்படித்தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சூழ்நிலை. எப்படி அது 10ஆம் இடம் வரும்போது நம்ம மாமியா கொஞ்சம் ஜாகிரதை பார்க்கணும். மாமியாவோட கூட பிறந்தவங்க யாரும் எல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி. இந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடாது. 10ஆம் இடத்துல ஒரு வருமானம் வருதுன்னா அது என்ன 2ஆம் இடமா? 2ஆம் இடம் துட்டு சம்பந்தப்படுது. அது வந்து 11ஆம் இடமா வரும் நமக்கு. அப்ப 11ஆம் இடம் போது நமக்கு லாபசோனம். அப்ப 11ஆம் இடம் சொல்லக்கூடாது எப்படின்னா நம்ம அண்ணன் சம்பந்தப்பட்டதுல அவங்க வகையில வந்து பார்க்கணும், கொடுத்த வகை கட்டின வகையில அந்த 10ஆம் இடத்துல 10 கூடை வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கொஞ்சம் பரவும். 12ஆம் இடம் வந்து அயன சயன போகும். அந்த 12ஆம் இடத்துல வந்து அந்த 10 கூடையும் திசை ஓடக்கூடாது. அதுலயும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வெளியூர்ல போறது வர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கணும். சரிங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது பேர கலச அறக்கட்டளை 22வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவது இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றி, சோசியர் நண்பர்கள் கூட்டாளி அனைவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய போன் நம்பர் வந்து 95 14 77 10 74. சாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க டேட்டா பொறுத்து டைம் பொறுத்து கொடுத்தா போதும், சாதகம்லாம் எனக்கு தேவையில்லை. நாங்க வாட்ஸ்அப் நீங்க உங்களுக்கு போன்லேயே லைவாவே உங்களுக்கு பணம் சொல்லிடுவேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.